ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. சென்னை பெருநகர காவல்துறையின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவின் காவல் துணை ஆணையர் டாக்டர் ஜி வனிதா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். இந்த சமூகம் பாதுகாப்பாவும் அமைதியாவும் இருக்கிறதுக்காக தளராம அயராம என் நேரமும் பணியாற்றிட்டு இருக்கிற காவல்துறையில தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம்முடைய அரங்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது காலங்காலமா தொடர்ந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா நீங்க பாக்குற குற்றங்கள்ல ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெண்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய வன்முறைகளும் தொல்லைகளும் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு மேஜர் இதில் ரேப், அதாவது பாலியல் வன்கொடுமை, துன்புறுத்துதல், ஸ்டாக்கிங், பின்தொடர்ந்து செல்றது. ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு இந்த திரைப்படங்களில் வர மாதிரி பிடிக்கலன்னு சொன்னால் கூட பார்க்க பிடிக்கும்னு சொல்லி தேவையில்லாமல் ஸ்டாக் பண்ணிட்டு அவங்கள வந்து காதலிக்க சொல்லி வற்புறுத்துறது. இல்லை காதலித்த பெண் சில சமயம் வந்துட்டு வேண்டாம், ஒரு சில சமயத்தில் நம்ம பிரேக்கப் ஆகும் இல்லையா, அப்போ வேண்டான்னு சொன்னாலும் அதை கேட்காம மீண்டும் வந்து காதலிக்க சொல்லி வற்புறுத்துறது. அதேமாதிரி கணவன் மனைவி பிரச்சனையில் கூட அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனைவி விட்டாலும் கணவன் வந்து விடுறதில்லை. ஒரு கோபத்தில் நீ என்னையே வேண்டான்னு சொல்கிறியான்ற மாதிரி மனைவியை வந்து துன்புறுத்துறது. அந்த மாதிரி நிறைய வகையில் வந்துட்டு துன்புறுத்தல் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. ஈவன் பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அவள் வயசாகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு உறவுகளாலேயும் சரி, இல்லை வெளியில் இருக்கிற ஆண்களாலேயும் சரி, ஈவன் சில சமயம் பெண்களாலேயும் சரி நிறைய துன்புறுத்தல் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதில் இப்போ கருவில் உருவாகிறதுல இருந்து பெண் குழந்தையா கருவா கலைச்சிடுங்கன்னு சொன்ன காலமும் நம்ம நாட்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ நிறையவே குறைஞ்சிட்டு வருது. அதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறந்த பிறகு பெண் குழந்தைகள் வளர்ந்து கொஞ்சம் பள்ளிக்கு போகும்போது, அப்புறம் கல்லூரிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, கல்யாணத்துல எல்லாம் முடிஞ்சு கடைசியா முதிய பருவம் எட்டினாலுமே அந்த தொல்லைகள் இருந்துட்டு தானே மேடம் வருது இப்பயுமே. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட கல்ச்சுரல் இது ஈஸி டார்கெட் மாதிரி இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பெண்கள் வந்துட்டு நல்ல ஒரு கல்வி கற்று அவங்க ஒரு சுயசார்பாக இருந்துட்டாங்கன்னா பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். பெண் குழந்தை பிறக்கும் போதே ஏன் வேண்டாங்கிறாங்கன்னா அது வந்து அந்த திருமணம், அந்த வரதட்சணை, அந்த மாதிரியான விஷயங்கள், ப்ளஸ் பெண் குழந்தைங்க வந்து பார்த்துக்காது, இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிற குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு, அப்புறம் அவங்களோட வாரிசு அப்படிங்கிற ஒரு தாட்டு, அப்புறம் மேல் டாமினேஷன், ஒவ்வொரு இடத்துலையும் ஆண் குழந்தை இருந்தால் தான் வந்துட்டு வாரிசு அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கம்மியாயிருச்சு கடுமையான சட்டங்கள் மூலயமா. கருவிலே பாலியலத்தை கண்டறியறதை வந்து இப்போது தடை பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விஜிலன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி மக்களின் மனப்போக்கும் இப்போது காலப்போக்கில் மாறிக்கிட்டே தான் இருக்குது. பெண் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதும் அவங்கள வந்து சுயசார்பாக இருக்கிறதுக்கும் வந்து பெற்றோர்கள் வந்து இப்போ உறுதுணையாக இருக்காங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து படிக்கிறாங்க, வேலைக்கு போகும்போது அவங்க குடும்பத்தாரை விட்டு வெளியில் வந்து வேலைக்கு வர மாதிரியான ஒரு சூழல். ஸோ இப்போ வெளி உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு திறன் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி வெளி உலகத்தில் நம்ம வந்து வரும் பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்ம ஊட்டி வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ வெறும் படிப்பு மட்டும் அப்படிங்கிறத விட ஒரு கரேஜ், தைரியமும் நம்ம சொல்லி பெண் குழந்தைங்களுக்கு வளர்த்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜென்ரேஷன் தான் அடுத்து முதியோர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இல்லையா. ஸோ எப்பவும் முதியோர்கள் வந்துட்டு பையனே நம்பி மகன் அப்படிங்கிற நம்பி இல்லாமல், ஸோ முதியோர்களும் அவங்களுக்கான ஒரு பொருளாதார ஒரு பின்புலத்தை ஒரு சேஃபாக வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த பெண்கள் வந்து பெற்றோரை பாதுகாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படிப்படியாக அந்த மேல் டாமினேஷன்றது குறைஞ்சிரும். ஒவ்வொரு பெண்களும் அடுத்து தன்னோட குடும்பத்தில் இருக்க அடுத்த பெண்களை வந்து பாதுகாக்கிற ஒரு நிலையில் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ நடுத்தர வயது ஒரு பெண்ணோ இல்லை ஒரு இளவயது பெண்ணோ இருக்கிறாங்கன்னா அவங்களோட வீட்டில் இருக்கிற முதிய பெண்ணை வந்து பாதுகாக்கிறது, அந்த மாதிரி இருந்தோம்னா ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்களே இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தால் இவங்க எப்படி மற்றவங்கள பாதுகாப்பாங்க. ஸோ நம்ம இளவயதில் இருக்கிற எல்லா பெண்களும் நம்ம தைரியமும் தன்னம்பிக்கையாகவும் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம யங்ஸ்டர்ஸையும் பாதுகாத்துக்கலாம், நம்மளோட எல்டர்ஸையும் பாதுகாத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். பெண்ணுக்கு பணிவுன்றதோட துணிவும் தேவை அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. நம்ம இப்போ ஹராஸ்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஹராஸ்மெண்ட் அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது வர்பலா, அதாவது சொற்கள் மூலயமா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொது இடங்கள்ல போகும்போது ஒரு கமெண்ட்ல வந்துடும், இல்ல ஒரு டச் மூலயமா கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல சாதாரணமா தேவையில்லாத ஒரு பேட் டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சில ஆண்கள். அதுவும் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து பெண்கள் அதை எப்படி தைரியமா வெளியே கொண்டு வரணும்? சில பேர் வெக்கப்பட்டுட்டு நம்ம எதுக்கு இந்த கூடத்தை சொல்லணும் அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒளியாம தைரியமா அந்த நேரத்திலே எப்படி அதை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கேள்வியிலே பதிலும் இருக்குது. இப்போது வந்துட்டு யாருமே
போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அபியூஸ் நடந்துச்சு பஸ்ஸில் இல்லை ஒரு கார்லன்னா அதை லேஸில் விடுறதில்ல. அது இம்மீடியட்டாக நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உடனுக்குடனே அந்த நபரை வந்து பிடிச்சி நாங்கள் காவலில் வைக்கிறோம். நாங்கள் முறையாக வந்து வழக்கு பதிவு பண்ணி அது கோர்ட்டில் அந்த குற்றவாளியை நிறுத்துகிறோம் நாங்கள். ஸோ இதை வந்து பெண்கள் முதல்ல சொல்கிறதுக்கு முன் வரணும். இதில் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? தவறான செய்கை செஞ்சது அவன் தான் வைக்கப்படணும், நம்ம எதுக்கு வைக்கப்படணும்? ஸோ பெண்கள் வந்து முதல்ல ரைஸ் த வாய்ஸ். நமக்கு ஒரு அநீதி நடக்குது, வெதர் வெர்பலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ இல்லை நான் வெர்பல் ஜஸ்டிஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து வெளியில் சொல்கிறது தயக்கமே இருக்கக்கூடாது. இதில் வந்து வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதே மாதிரி மற்ற பெண்களும் வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம் கொடுக்கணும். மற்ற பெண்களோ சரி ஆண்களும் சரி, இப்படி ஒரு விஷயத்தை ஒரு பெண் வெளிப்படையாக சொல்கிறாங்கன்னா அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணாமல் கொஞ்சம் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தட்டி கேட்கணுன்ற ஒரு மனநிலை முதல்ல மக்கள் மனதில் இருக்கணும். தைரியமாகவும் சொல்லணும். அப்படி வெளியில் சொல்கிற பெண்களை நம்ம எமோஷ்னலாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் ரொம்ப அவங்களுடைய important. குணத்தை வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி, அவங்க கேரக்டரை நீ கேள்விக்குறியாக்குற இப்படி மாதிரி ட்ரெஸ் போட்டதுனால தான் அப்படி இருக்கு, நீ இப்படி நடந்ததுனால தான், இப்படி நைட் டைம் வந்ததுனால தான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அவங்கள வந்து ஜட்ஜ்மெண்டலாக கொஷின் பண்ணாமல், சம்பவம் நடந்திருக்கு, சம்பவத்துக்கான காரணத்தை ஆராயாமல் நம்ம வந்து அந்த இதுலேருந்து அவங்கள எப்படி வெளியே கொண்டு வர்றது, அந்த குற்றம் திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். குற்றம் செஞ்சவங்களை வந்து தண்டிக்கிறதுக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும். எல்லாருமே, அரசும் சரி இல்லை மக்களும் சரி இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணும் அதுக்கு உறுதுணையாக, அவங்க குடும்பத்தார்கள் முக்கியமாக அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் இங்கே தேவைப்படுது. பாதிக்கப்பட்டவங்க மேல பழி போடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணும்ன்றது சமூகம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சமூகமும் சரி ப்ளஸ் எல்லா அரசு அதிகாரிகள் எல்லாருமே இப்போது வந்து ஜெண்டர் சென்சிடைசேஷன் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பழைய காலம் மாதிரிலாம் கொஷின் பண்ணாமல் ஒரு சம்பவம் விவரிக்கிறாங்கன்னா அதுக்கான சூழல் என்ன, அந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர விக்டிமை திருப்பியும் வந்து ரீவிக்டிமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அங்கே தெளிவாக இருக்கிறாங்க இப்போ எல்லாரும். நகர்ப்புறத்துல கூட ஓரளவுக்கு இப்போ வெளியில இருந்து வந்துட்டாங்க. வெளியில போனா ஆமா என் பொண்ணு போவா, நீ ஏன் அவனை கிண்டல் பண்றன்ற பெற்றோர்கள் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா சில கிராமப்புறங்கள்ல இன்னுமே படிக்கிறதுக்காக பெண்கள் வெளியில போறதால தான் பிரச்சனையே வருது, நீ வீட்டுக்குள்ளே அடங்கியிரு அப்படிங்கிற கண்ணோட்டமும் சில இடங்கள்ல இன்னமும் இருக்க தான் செய்யுது. அதை எப்படி மேம் நம்ம வெளிக்கொணர்றது? இப்போ ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்க வயசில் அவங்க அனுபவத்தில் என்ன பார்த்தாங்களோ அதை தான் சொல்லுவாங்க, அதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெளியூரில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. அவங்களோட புரிதல் அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு எப்படி பாதுகாப்பாக வெளியில் வந்துட்டு ஒரு வெற்றிகரமான பெண்ணாக நம்மளோட கிராமத்தை நோக்கி நம்ம வீட்டை நோக்கி போகும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. காலப்போக்கில் படிப்பு தான் வந்து பெண்ணுக்கான ஒரு ஆயுதம், ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அவங்களே இதே இப்படி சொல்கிற வாய் தான் திருப்பி வந்து மாற்றி சொல்லும். இவங்க பொண்ணு வந்து நல்லா படித்து நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க, இதை மாதிரி நம்ம வீட்டு பெண்களையும் அனுப்பி விடணும்னு சொல்லி இதே வாய் வந்து நம்மளோட வெற்றி வரும்போது மாற்றி பேசும். ஸோ இந்த மாதிரி நம்மளை நெகட்டிவாக புல் பண்ணுற விஷயங்களை நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுற விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி நடை போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நமக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனம் சரியா தவிர நம்மளும் ஆராய்ஞ்சு அதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா மேம்? சரியாக தவறான இல்லை, நமக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம வந்து செய்யலாம். சூப்பர் மேம். நீங்க முன்னாடி பேசும்போதே சொன்னீங்க, ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் காதல்ன்ற பெயர்ல அந்த பெண்ணை வந்து ஃபாலோ பண்றது, ஸ்டாக்கிங் பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்கிறது, வற்புறுத்திட்டே இருக்கிறது, அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த பெண்ணோ இல்லை இந்த பெண்ணுடைய குடும்பத்தினரோ எப்படி காவல்துறையை அணுகலாம், எந்த மாதிரி உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும்? இப்போது அந்த பெண்ணுக்கு பிடிக்கல, ஆனால் ஒரு ஆண் வந்துட்டு முன்னாடியே எக்ஸ் லவராகவும் இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், பிடிக்கலன்னும் போது திரும்பி திருப்பி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம வந்து நீ செய்கிறது எனக்கு பிடிக்கல, முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோ, நான் வந்து காவல்துறை உதவியை நாட போகிறேன்றதை முதல்ல தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடணும் ஃபஸ்ட்டு. அது சொல்லியும் அவங்க வந்து கேட்காம திருப்பியும் நமக்கு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டெய்லி குட் மார்னிங் போடுறது கூட ஒரு நியூசன்ஸாக இருக்கும். நமக்கு பிடிக்கல, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல அந்த பொண்ணுன்னா நம்ம குட் மார்னிங் கூட போடக்கூடாது. தேவையில்லாமல் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, ஒரு புது இடத்துல ஒரு பர்சனல் விஷயத்தை கேட்குறது, ஒரு 4-5 பேர் ஆஃபீஸில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் பர்சனல் விஷயம் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க சங்கடப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயங்களும் வந்து பொதுவாக ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாது. பர்சனல் விஷயம்ஸ்லாம் இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தவறுன்னு தெரியாமே நிறைய பேர் செய்வாங்க. இது தெரிஞ்சுதான் நான் குட் மார்னிங் அமைச்சிருக்க மாட்டேன் மேடம் அப்படிம்பாங்க. எனக்கு பிடிக்கல நீ செய்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறத ஒரு பொண்ணு வந்து முதல்ல தெளிவாக சொல்லணும். சொல்லிட்டா பாதி பிரச்சனை அதுலேயே சால்வ் ஆகிடும். நம்ம அது வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டோ இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து சொன்னால் எப்படி ரியாக்ட் ஆகணும் தெரியாமல் நினச்சோம்னா அது இன்னும் வந்து திருப்பி அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பறவையும் சொல்கிறேன், அந்த விஷயத்திலே பாதி இது பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா இல்லை சொல்லியும் கேட்கல, அகைன் வந்து தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கிளியராக போலீஸ்க்கு வந்துடலாம்.
நம்ம எஃப்ஐஆர் போட்டு நம்ம ஃபர்தராக லீகல் ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பொது இடங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். இப்போ கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையுமே வந்து ஈவ் டீசிங் நடக்கிறத பார்க்குறோம், ரேகிங் நடக்கிறத பார்க்குறோம். அதை எப்படி அந்த மாணவர்கள் கையாளுறதுங்க? இப்போ எல்லாமே சட்டங்கள் மிக கடுமையாக இருக்குது. நீங்கள் எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையுமே ரேகிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கமிட்டி போட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு புகார் வந்துச்சுன்னா ரொம்ப சீரியஸ் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு தான் இந்த பிள்ளைங்க காலேஜ்னால் இப்படி தான் ரேகிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு சூழல் இருக்குது சில கல்லூரிகளில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரேகிங் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுவும் இல்லை, எப்படி எதாவது இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா இம்மீடியட்டாக ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அது மாதிரி ஈவ் டீசிங்கில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சொன்னால் போதும். இன்சைட் கேம்பஸ்னால் வந்துட்டு ஐசி இருக்குது நமக்கு, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அங்கே சொல்லலாம். அவுட் சைட் காலேஜ்னா நீங்கள் வந்துட்டு போலீஸ்க்கு வந்து சொல்லலாம். யாரால் எந்த நபரால் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு இது இருக்கணும். ப்ளஸ் வந்து அவன் செய்கிற விஷயத்த இம்மீடியட்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இப்போ ஃபோனில் டெய்லி குட் மார்னிங் போடுறான், அப்சீன் மெசேஜஸ் போடுறான், அன்னெசரி வாட்ஸ்அப் சாட்டு நம்மளை தொந்தரவு பண்ணுறான்னா அதை டாக்குமெண்ட் பண்ணணும். நம்ம அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சேவ் பண்ணி எடுத்து வைக்கணும். சில சமயம் ஒன் டைம் பார்த்ததுமே டெலீட் பண்ணுவான். அந்த மாதிரி வருதுன்னா நம்ம உஷாராக இன்னொரு ஃபோனில் அதை ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கணும். ஸோ மேக் எவிடன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அவன்கிட்ட செய்யாதன்னு சொல்லணும். போடான்னு விட்டு தள்ளலாம், சில விஷயம் ரெஸ்பாண்ட் பண்ணாமே விடலாம். இல்லை தொல்லையாக இருக்குன்னா ஸ்டாப் பண்ண சொல்லலாம். கேக்கில் ஃபர்தராக இது பண்ணுறேன்னா நம்ம எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். அதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ப்ளஸ் வந்துட்டு முடிஞ்ச ஃபோனில் தொல்லை பண்ணுறான்னா நம்ம அதை பிளாக் பண்ணலாம். இல்லை ஃபிசிக்கலாக வந்து நேராக வரான்னா நம்ம வந்துட்டு அது வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்மளே இது பார்த்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நம்மளே அதை ஹேண்டில் பண்ணிக்கலான்னு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற அடல்ட்டுக்கிட்ட சொல்லலாம், இல்லை நம்ம டீச்சர்ஸ்கிட்ட, நம்ம பிரின்சிபல் கிட்ட, அந்த மாதிரி அவங்க நாலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்த அடல்ட்டோட ஹெல்ப்பை வந்து நம்ம கேட்கணும். இல்லை நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு 17-15 வயசில் என்ன புரிதலோ அதே தான் அவங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்க போகுது. எப்பயுமே நம்மளோட ஒரு 5 வயசு பெரியவங்கள்ட்ட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு கரெக்டாக நமக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிப்போர்ட்டிங் வந்து ப்ராப்பராக அந்தந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அவங்க ரெஸ்ட் ஆஃப் த திங் வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இன்சைட் காலேஜ்னால் நம்ம ஐசியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவுட் சைட் காலேஜ் இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை வர வழியில் அந்த மாதிரினா நீங்கள் போலீஸுக்கு 100க்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. மெயினாக வந்துட்டு முதல்ல சொல்லணும். வெளியே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தானே தெரியும். ரொம்ப ஃபோனில் சில சமயம் அன்னோன் மெயில்ஸ்லாம் வரும். சில சமயம் ஐடென்டிஃபைட்னா நம்ம வந்து சொல்லிடலாம். யாருன்னே தெரியாத நம்பர்லேருந்து பிளாக் வெப்பில் இருந்து அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு டேக் பிரேக் மாதிரி கொஞ்சம் ஒரு 10 days விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் அதர் கண்ட்ரீஸில் இருந்து தொல்லை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம போலீஸ் அத்தாரிட்டிஸ் வந்து பிடிக்கவும் முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 10 days 15 days வெளியில் வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அது விட்டுரும். அதுக்கப்புறம் ஸ்டாக் பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் இது இருக்குது. பப்ளிக் பிளேஸ் ஆர் சைபர் ஸ்பேஸ் ஆர் இன்சைட் கேம்பஸ் ஆர் ஆன் த வே டு காலேஜ் ஆர் ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி அந்தந்த அஃபென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். சமூக ஊடகம் நிறைஞ்ச உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகாத ஒருத்தர் அப்படின்னா நம்ம யாரையுமே சொல்ல முடியாது, எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போ சமூக வலைத்தளங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு இந்த குற்றங்களால் பாதிக்கப்படுறாங்க மேம்? பெண்களுமே வந்துட்டு காலையில் பல்லு விளக்குறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுறோன்னு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எல்லாருக்கும் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அன்னெசரி நம்மளை பற்றின நம்ம வீட்டு தகவல், நம்ம ஃபுல்லாக எங்கே படித்தோம், எங்கே படிக்கிறோம், எங்கே வேலை பார்க்குறோம், டூர் போகிறோமா, எப்படி போகிறோம், எத்தனை நாள் இருந்தோம், எல்லாத்தையும் வந்து சொல்லும்போது பார்க்குறவங்க எல்லாரும் வந்து அது சாதாரணமாக எடுத்துட்டு கடந்து போயிட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளை பற்றின தகவல் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் கொடுக்குறோமோ பொது வெளியில் அதை நிறைய ட்ரபிள் மாங்கர்ஸும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இப்போது வைஃபை யூஸ் பண்ணுறது, நம்ம வந்துட்டு ஆப் பேஸில் நம்ம நிறைய சர்வீசஸ் வாங்குகிறோம். ஸோ அதில் எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுக்குறோம். ஸோ எவ்ரிபடி நோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கறதுக்கு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பொது இடங்களில் இந்த வைஃபை மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நம்மளோட தகவல்கள் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் இது பண்ணும்போது 2-3 அக்கௌண்ட் வச்சுட்டு பொது விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம், பல்க் அமௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், அந்த மாதிரி பிரித்து ஹேண்டில் பண்ணலாம். நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டோ இல்லை நம்ம பின் நம்பர் பாஸ்வேர்டோ இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி உபயோகப்படுத்துறது அதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சைபர் ஸ்பேஸில் வந்து சேஃபாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா சில சமயம் அடையாளம் தெரியாத நபர்கள்னும் போது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுவும் பெண்ணை வந்து ஒரு மெட்டீரியலாக பார்க்குறான். ஸோ பெண்ணோட ப்ரைவேட் ஆக்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறது, வீடியோஸில் வெப்பில் ஏற்றுறது, நெட்டில் கொண்டு போகிறது, அதை பணமாக்குறான்.
ரீசெண்டாக ஒரு கேஸ் கூட பண்ணோம். ஹோட்டலில் ஒரு பெண் தங்கி இருக்கும்போது பாத்ரூம் போகிறத வீடியோ எடுத்த ஒரு எம்ப்ளாயை பிடிச்சி இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி யாரும் இல்லை நினச்சிக்கிட்டு பெண் பண்ணுறத வந்து வீடியோ எடுத்து அதை பார்க்குறதோ இல்லை நெட்டில் போடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக பொது இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா கூட எல்லா இடத்துலையும் சேஃபாக இருக்கான்ற மாதிரி அதை என்ஷூர் பண்ணிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் எல்லாருக்கும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து முதல்ல தெளிவாக இருந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஈஸி அக்சசபிளாக எப்போவுமே இருக்காதீங்க. ஒரு விளம்பரத்துக்காக இல்லை ஒரு தற்காலிக புகழுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு அதில் தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் அவங்க மாட்டிக்கிறாங்க இல்லையா பெண்கள்? நிச்சயமா. நீங்கள் இப்போ யூடியூப் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போடுறாங்க. சாரி கட்டுறதுலேருந்து குக் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் இது பண்ண அதை பண்ணேன்னு சொல்லிட்டு நகை ஹோம் டூரு பாத்ரூம் டூரு எல்லாத்தையும் போடுறாங்க. வடிவேல் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார் இல்லையா, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க, அதனால தான் போய் திருடிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னா அப்போது கெட்ட நபர்கள் வந்து அது அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எப்பயுமே ஈஸி டார்கெட்டாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு பெண் வலைத்தளத்தில் தன்னுடைய வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ மார்ஃபிங் பண்ணப்பட்டு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பயந்து ஓரமாக ஒதுங்கிடுறாங்க. முதல்ல வீட்லேயே அவங்க சொல்கிறதுக்கு அது பயப்படுறாங்க, பெரியவங்ககிட்டே மறைச்சிடுறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அந்த பிரச்சனை வெளியேற முடியும்னா அதை காரணமாக காட்டி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்ணை வந்து வேறு சில தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அதுலேருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறது? இம்மீடியட்டாக போலீஸ் அணுகணும். ஏதாவது ஒரு விஷயம் இப்படி வந்து நம்மளோட ஃபோட்டோஸோ ப்ரைவேட் ஃபோட்டோஸ் மாட்டிக்கிடுச்சு, அதை வச்சு அவன் ஃபர்தராக நம்மளை வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், த்ரெட்டன் பண்ணுறான்னா நம்ம நிச்சயமாக இது வந்து சகிச்சிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இதுக்காக பயப்பட வேண்டாம். பேரண்ட்ஸுமே வந்து இது விஷயத்தில் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். போலீஸ்க்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வெளியிலேயே தெரியாமல் அந்த விஷயத்துலேருந்து குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அக்யூஸ்டை நாங்கள் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் குழந்தைக்கு வேறு எந்த அவங்களோட ஐடென்டிட்டி வெளியில் தெரியாமல் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நிறைய கேசஸ் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு கூட கல்லூரி பெண் வந்து ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்யூஸ் ஆகிட்டாங்க. அப்யூஸ் ஆனதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் வந்தாங்க. நாங்கள் உடனடியாக அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் ரெக்கவர் பண்ணிவிட்டு அந்த அக்யூஸ்ட் அந்த ஃபோன்லேருந்து அவன் க்ளவுடு அந்த மெயில் ஐடியிலேருந்து எல்லாத்துலேருந்துமே எடுத்துகிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டு இப்போ அவன் கம்பி எண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி பெண்கள் தயங்கவே கூடாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில சமயம் லவ் பண்ணும்போது நம்ம லவர் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ப்ரைவேட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதோ இல்லை வாட்ஸ்அப் சேட்லேயும் வந்து லைவெல்லாம் ட்ரெஸ் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டா கூட நீங்கள் வந்து போலீஸ்க்கு வந்தீங்கன்னா அதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நாங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியல் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த பெண்ணுக்கான அந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை சொல்றதுக்கு தயங்காம தைரியமா வெளியே சொல்லணும் முதல்ல. நிச்சயமா. சில பேர் வந்து கேட்குறாங்க எங்களை எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் பண்ணி கொடுங்க. காலேஜ் பிள்ளைங்க இங்கே வந்து படிக்கிறாங்க, ஊரில் இருப்பாங்க பேரண்ட்ஸ், வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். காவல்துறை எல்லா வகையிலுமே அந்த பெண்களுக்கு உதவ தயாரா இருக்கிறாங்க. நிச்சயமா. கண்டிப்பா பெண்களே இதை கேட்குற நேயர்களும் உங்களுடைய வீட்டு குழந்தைகளையும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அறிவுரை முதல்ல சொல்லுங்க. அப்படி பிரச்சனை மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. நிச்சயமா. இப்போ சைபர் கிரைம் பற்றிய விஷயங்கள் நிறைய நமக்காக சொன்னீங்க மேம். இப்போ குட் டச் பேட் டச், பெண் குழந்தையாகட்டும் இந்த விஷயத்தில் ஆண் குழந்தையும் ஆகட்டும், இந்த குட் டச் பேட் டச் பற்றி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு இந்த போக்சோ ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ்ன்னு சொல்லிட்டு 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 2 குழந்தைக்கு பொதுவானது தான் இந்த ஆக்ட். ஸோ ஏதாவது ஒரு குழந்தை வந்துட்டு தன்னை தொடர்றது, தேவையில்லாத சீன்ஸ் காமிக்கிறது, அந்த குழந்தைய பண்ண வைக்கிறது, அந்த குழந்தை முன்னாடி பண்ணுறது, இது எல்லாமே அஃபென்ஸ் தான். இது வந்து இப்போது எல்லாருக்கும் நிறைய அவேர்னஸ் ஸ்கூல் லெவலில் காலேஜஸ் எல்லாருக்குமே போயிடுச்சு. காலேஜில் ஃபஸ்ட் இயர் வரைக்குமே அவங்க குழந்தைங்க தான். பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுத்து விடணும். உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட சொல்லு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல குழந்தைக்கு சொல்லணும். முன்னாடியே சொல்லிட்டோம்னா குழந்தை கரெக்டாக வந்து சொல்லிடும். அப்பா அம்மாவை கொண்டுடுவேன் அந்த மாதிரிலாம் நிறைய அக்யூஸ்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் பயப்படாமல் எது நடந்தாலும் உனக்கு அம்மா நாங்கள் துணையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து முதல்ல குழந்தை ஃப்ரீயாக நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு தளத்தை நம்ம உருவாக்கி வைக்கணும். பயமுறுத்தி குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது. ஒரு நண்பனாக ஒரு பாதுகாப்பாளராக வந்து இருக்கிறது தான் ஒரு பெற்றோரோட கடமை. அதே மாதிரி பள்ளித்தளத்துலைங்களும் சரி, டீச்சர்ஸு, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து குழந்தையோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசுமே வந்து சென்சிட்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. வைடாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. யாராவது இந்த மாதிரி ஸ்கூல் ப்ரிமிசஸ், காலேஜ் ப்ரிமிசஸில் ஒரு தப்பு நிகழுது, அதுவும் அந்த ஸ்டாஃபால் அப்படின்னா வந்து உடனே கடுமையான நடவடிக்கை ப்ளஸ் காவல்துறை நடவடிக்கையுமே எடுக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு கோஆர்டினேஷன் இது வந்து விரைந்து அந்த வழக்கம் முடிக்கிறதுக்கும் இப்போது ஸ்பெஷலாக அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. ஸோ குழந்தை புழங்குற எல்லா பொதுவெளியுமே வந்து பாதுகாப்பான சூழலாக மாற்றுறது தான் இப்போ வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகள் அவங்களுடைய விஷயங்களை சொல்ல வரும்போது காது கொடுத்து கேட்கணும். சமயத்துல நீ ஒழுங்கா படிக்கல அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற அப்படின்ட்டு பெற்றோர்களே காது கொடுத்து கேட்கறது இல்ல. அந்த மாதிரி நிகழும் போதுதான் குழந்தைகள் பயந்து இந்த மாதிரியான குற்றங்களுக்கும் ஆளாகிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகள் சொல்ல வரதை காது கொடுத்து கேளுங்க.
அதே மாதிரி இப்போ சில பேரண்ட்ஸ்க்கு டைம் இருக்கிறதுல 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால வராங்க, அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சில சமயம் இப்போ டீச்சர்ஸுமே கவனிச்சு ஏன் குழந்தை சோர்வாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்போ டீச்சர்ஸுமே இப்போ ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, ரொட்டீனாக பழகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கவனிச்சு இந்த மாதிரி ஏன் குழந்தை டல்லாக இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு சமுதாயத்துலேயும் ஒரு புரிதல் வந்துருச்சு. நம்ம எல்லாருமே இணைஞ்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ரொம்ப ஆக்டிவாக நிறைய கேசஸ் வருது நமக்கு. இமீடியட்டாக எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு உடனே ஒரு அவசரம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே காண்டாக்ட் பண்ண முடியும்? எனக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் என்ன மேம்? ஹெல்ப்லைன் வந்து எந்த மாதிரியான உதவி அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன், என்னை வந்து ஒருத்தர் ஸ்டாக் பண்ணுறான், இல்லை செயின் அறுத்துட்டு போயிட்டானா உடனே இம்மீடியட்டாக நீங்கள் காவல்துறை உதவி வேணும், எனக்கு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப எமர்ஜென்சி அப்படின் போது 100க்கு ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கீங்கன்னா உடனே நீங்கள் காவல் உதவி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ எனக்கு கடத்திட்டு போகிற மாதிரி இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரியான வித் லொக்கேஷனோட எங்களுக்கு கண்ட்ரோல் ரூமில் எங்களால் பார்க்க முடியும். எங்களோட காவல் உதவி ஆப்போட மாடர்ன் கண்ட்ரோல் ரூமில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணால் போதும், இல்லை டச் பண்ணாவே போதும் அந்த ஆப்பை. எங்களால் நீங்கள் இருக்கிற இடத்த பார்க்க முடியும், அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க முடியும், உங்களோட வீடியோ ஆடியோவை எங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் சொல்லலாம் கூட வித் லொக்கேஷனோட வித்தின் 5 to 10 minutes வந்து இடத்த கண்டுபிடிச்சி நியரஸ்ட் பெட்ரோல் வந்து உங்கள் இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ ரூரல் ஏரியாவில் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம், அவைலபிலிட்டி ஆஃப் பெட்ரோல்ஸ் பொறுத்து. பட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 to 10 minutesல உங்களுக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஏன்னா இங்கே சென்னை சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட 327 ரோந்து வாகனங்கள் இருக்குது. அது தவிர நிறைய காவல் அதிகாரிகள் ரோந்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து பெண்கள் 100க்கும் காவல் உதவிக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு பிரச்சனை போலீஸ் வேண்டாம், வேறு டிபார்ட்மெண்ட் மூலயமா இல்லை பொறுமையாக பண்ணால் போதும், ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெண்களுக்கான உதவி எண் இருக்குது 181, அதை வந்து நீங்கள் இது பண்ணலாம். 18 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைக்கும் ஒரு பாலியல் ரீதியாக பிரச்சனையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை எனி டைப் ஆஃப் அஃபென்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கும்போது 1098க்கு நீங்கள் கால் பண்ணலாம். மொபைல் ப்ளஸ் இன்டர்நெட் இது ரிலேட்டட் உங்களை வந்து ஸ்டாக் பண்ணுறாங்க, மார்ஃபிங் பண்ணி போடுறாங்க, இல்லை டெய்லி அப்சின்ஸ் அனுப்புகிறாங்க, அது ரிலேட்டடாக வருதுன்னா நீங்கள் 1930க்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லைனா www.cybercrime.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களோட கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஐடியில் இருந்து உங்களுக்கு நியரஸ்ட் எந்த ஸ்டேஷன்லேயே மட்டும் அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்பாங்க. ஸோ முதல்ல வந்து பிரச்சனையை ரிப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேரியஸ் ஹெல்ப்லைன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 100, 181 காவல் உதவி ஆப்பு, சில்ட்ரனுக்கு 1098, சைபர் கிரைமுக்கு 1930. இது வந்து ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்க முடியும். குழந்தைகளுக்கு 1098, காவல் உதவிக்கு 100, விமென் ஹெல்ப்லைன் வேணும்னா 181 181. அதே மாதிரி சைபர் கிரைம்ல நீங்க எஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா 1930. இது தவிர வந்துட்டு 1091 ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. நைட் டைம்ல பெண்கள் வந்து வெளியில ரொம்ப இன்டீரியரா போயிட்டாங்க, அங்க வந்து வர்றதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்க வந்து 1091 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. இது கால் பண்ணீங்கன்னா காவல்துறை கட்டுப்பட்ட அறைக்கு வரும். நியரஸ்ட் போகணும் சரி அப்படின்னு சொல்லி வெஹிக்கிள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்களோட பெட்ரோல் வண்டியை வந்து பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு சேஃபான டிரான்ஸ்போர்ட் மோட்ல உங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம். நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இல்லை, ஆனா ஒரு பயம் இருக்கு. ஒரு தனி இடத்துல மாட்டிக்கிட்டோம், நைட்ல ஒரு வண்டியே பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பயம் தேவையே இல்லை. நீங்க 1091 கால் பண்ணீங்கன்னா நியரஸ்ட் பெட்ரோல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நேஷனல் லெவல்ல 112 சொல்லி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. நீங்க 112 போட்டீங்கன்னா அதுல உள்ள வந்து இந்த எல்லா நம்பரும் வந்து மெர்ஜ் ஆயிருக்கும். வாட் எவர் எனி டைப் ஆஃப் ஹெல்ப் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இது நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பர் 112. ஸோ எனக்கு எல்லா எண்களும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாலும் டக்குன்னு சின்னதாக ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 112. அவ்வளவுதான். பணியிடங்களில் வேலை செய்யும் போது பெண்களுக்கான பாதுகாப்பை எந்த வகையில் சட்டங்கள் உறுதி செய்யுது மேம்? இப்போ எல்லா பெண்களுமே படிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, இல்லை வீட்டின் தேவைக்காக படிக்கலனா கூட சில நான் கன்வென்ஷனல் ஒர்க்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ பணிபுரியிற இடத்துல வந்து பெண்களுக்கு எந்த வித தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப சின்சியராக யோசிச்சு அதுக்கு ஒரு சட்டமும் ஏற்றிருக்காங்க. அது ஆரிஜின் பார்த்தீங்கன்னா விசாகா அப்படின்லேருந்து ஒரு 1993 அதுக்கப்புறம் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இப்போ ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார், ஒரு கம்பெனி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இருக்குன்னா 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே எந்த இன்ஸ்டிடியூஷனில் கம்பெனிஸில் இருக்கோ உடனே நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை விசாகா கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் அப்படியே மாறி இப்போ ஐசி இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பணிபுரியிற இடத்துல ஒரு கொலீக்னாலேயோ இல்லை ஹையர் ஆஃபீஸர்னாலேயோ இல்லை அங்கே வர கிளைண்ட்னாலேயோ ஒரு பிரச்சனை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த பெண்ணுக்கு நிகழுது அப்படின்னா அவங்க அந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். வித்தின் 30 days வந்து அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுத்து என்கொயரி கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க 3 monthsக்குள்ள. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண விஷயத்தில் உடனே அந்த எம்ப்ளாயர், அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வந்து அதில் ஆக்ஷன் எடுத்து 1 yearக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்கனைஸ்டு செக்டாரில் இந்த விஷயங்கள் சொன்னீங்க மேம். அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒரு கட்டிட வேலைக்கு போகிறவங்க, கூலி தொழிலாளிகளாக போகிறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதுதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இப்போ ஒரு வீட்டு வேலைக்கு போகிறேன், இல்லை ஒரு
தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை சம் ஓப்பன் ஸ்பேஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா இதுக்குன்னு தனி லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எல்சின்னு சொல்லி நாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு டீமே இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க எந்த செக்டாரில் வேணால் இன்டர்வியூன் ஆகி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மேஸ்திரி வந்து ஒரு சித்தால வந்து தேவையில்லாமல் கை வைக்கிறதோ அன்னெசரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லைனா அந்த பொண்ணு வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிறதுக்காக வேலை தர மறுக்கிறது, இல்லை கம்மியான சம்பளம் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்துட்டு எல்சி லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க, ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க இம்மீடியட்டாக அதை என்னன்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா காவல்துறைக்கும் புகார் கொடுப்பாங்க. சரி, நீங்கள் காவல்துறைக்குமே அணுகலாம். அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. இல்லை இது பிடிக்கக்கூடிய குற்றங்கள் வருது, இது பிடிக்க முடியாத குற்றங்கள் வருது, ஸோ இது வந்து நீங்கள் வேணும்னா கோர்ட் டைரக்ஷன் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க, இல்லை எல்சியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லை நாங்களே ஆக்ஷன் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிப்பாங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கும்போது இதை இப்படி பிரிக்கலாம், காக்னசபிள், நான் காக்னசபிள், ப்ளஸ் வந்து ரொம்ப சின்ன அஃபென்ஸ் என்னும்போது நம்ம எல்சியிலே முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு பெண் வந்து கூலி தொழிலுக்கு நாமளே போயிட்டு இருக்கோம், இதில் போய் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்காம துணிஞ்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் மற்ற பெண்களுக்கு நடக்காம இருக்கும், தப்பு செய்யறவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமா. இது தவிர சில சமயம் வந்து அந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து காக்னசபிள், நான் காக்னசபிள் 2ஆ பிரிப்பாங்க. கொலையோ இல்லை ரேப்போ இல்லை வந்துட்டு ஈவன் ஸ்டாக்கிங் கூட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நமக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குன்னா உடனே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸ்ட் பிடிச்சிட்டு வந்து நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போகலாம். பிடிக்க முடியாத குற்றங்கள்னு ஒன்று இருக்குது. எஃப்ஐஆர் போடுறதுக்கே வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் நாங்கள் வந்து இது பண்ண முடியும். 3 வருடங்களுக்கு உட்பட்ட தண்டனைகள் இருக்கு இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மன் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 வருடங்களுக்கு உட்பட்ட தண்டனைக்குரிய குற்றங்கள் நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் எஃப்ஐஆரை பதிவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு வந்து நம்ம எல்சியோ ஐசியோ இது பண்ணிட்டு இல்லை நீதிமன்ற அவங்களுக்கு கைட் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம். இல்லை நீங்கள் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுங்க, இதுதான் வருது இந்த மேட்டரில் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக போடுவாங்க, அவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்காங்க, ஏதாவது இல்லாத பொல்லாது சொல்லலாம், இல்லை அவங்களோட பர்சனல் விஷயத்த சொல்லலாம். அது வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய குற்றங்களில் வராது, நமக்கு எஃப்ஐஆர் போட முடியாது. ஸோ அப்படி போடாமல் இப்போ ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மென்டல் ஆர்கனி போயிட்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வருவாங்க? பெயிலபிள் ஆஃபென்ஸாக இருக்கும், நம்மளால் அரெஸ்ட்டும் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் டைரெக்டாக போட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கோர்ட் டைரக்ஷன் இல்லை டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குற்றங்களின் தன்மையை பொறுத்து தான் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. சிறு சிறு இதுவாக இருக்குது, ஜஸ்ட்டு இப்போ பாரு முறைச்சி பார்க்கறது, நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடனே தூக்கி ஜெயிலில் போட முடியாது. ஸோ அதை வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாவே போதும், இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாவே சில விஷயங்கள் சரியாக போயிடும். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த எம்ப்ளாயி அந்த இதுலேயே முடிச்சிருவாங்க. எதுலாம் ரொம்ப சிவியரான விஷயமா இருக்கோ அதை வந்து நம்ம உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுத்துடலாம். அந்த போஷை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இன்சைடு ப்ரிமிசஸ் வருது, சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கமிட்டியே முடிவு என்கொயரி பண்ணி அவங்களோட ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் கொடுத்து ஆக்ஷன் எடுத்து சில சமயம் ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் போடலாம், இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் குறைப்பாங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அப்போவே அது ஸ்டார்ட் அவுட் ஆயிரும். இல்லை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணிட்டாரு, ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம போலீஸ்க்கு உடனே சொல்லிடலாம், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கோங்க சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணலாம். சில பேர் விரும்ப மாட்டாங்க, எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணால் போதும், நீதிமன்ற வழக்கில் என்னால் நடந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையாக சால்வ் பண்ணி விடலாம் அந்த ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஸோ அந்த மாதிரி அந்த புரிதல் கரெக்டாக எதுக்கு போலீஸ் வரணும், எதுக்கு ஐசிக்கு போகணும், எதுக்கு எல்சிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா போதும். நம்ம நிறைய பெண்கள் இப்போ வந்து படிச்சுட்டு வேலைக்காக வெளியூர்ல வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகளை கூட போய் வேலை செய்யறாங்க மேம். படிப்புக்காகவும் போறாங்க, வேலை செய்யறதுக்காகவும் போறாங்க. அந்த மாதிரி போகிற இடத்துல காணாமல் போறதுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ அந்த மாதிரி பெண்கள் காணாமல் போறதுக்கான காரணம் வந்து என்ன மேம் மெயினா இருக்கு? ஒரு பெண் வந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னா என்ன, ஹை டிமாண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஒர்க், ஹை டிமாண்ட் ஆஃப் ஜாப், லோ பே அண்ட் ஜாப் ரிலேட்டட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்கிறதுனால பெண்களை வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடுறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள். ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஈவன் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரணங்களுக்கான கடத்தல் வந்து நடக்கிறதில்ல. எல்லாமே வந்து 99% உடன்போக்கு தான். லவ் அஃபேர்ஸில் வீட்டில் பெற்றோருக்கு தெரிஞ்சால் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மிஸ்ஸிங் கேசஸ் நமக்கு ரிப்போர்ட் ஆகுதே தவிர இந்த டிராஃபிக்கிங் மாதிரி வர்றதில்லை. ஆனாலும் இந்த மாதிரி காதல் வயப்பட்டு போகிற பெண்கள் அவங்களுமே கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நாங்கள் அதையுமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பெண் வந்து நல்ல ஒரு சேஃபான இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறோமே தவிர அப்படியே விடுறதில்லை. ஏன்னா ஒரு மானிட்டரிங் இருந்தால் தான் ஃபர்தராக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்படி பார்க்குறோம். இதில் வந்து எப்போ வந்து பெண்கள் உமன் மிஸ்ஸிங் குறையுன்னு பார்த்தீங்கன்னா
எந்த சூழல் இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து நான் உன் பக்கம் இருக்கேன்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்கன்னா ஏன் குழந்தைங்க வந்து நம்மளை விட்டு போகிறாங்க, வீட்டை விட்டு ஏன் வெளியேறாங்க இல்லையா? ஸோ எப்போவுமே ஒரு அந்த காண்டாக்டில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஸ்ஸிங், இந்த டிராஃபிக்கிங் இது வரவே வராது. ப்ளஸ் வந்து வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களுக்கு போகும்போது கடத்தப்படுறாங்களா, மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னாவே ஒரு ப்ராப்பர் ஏஜென்சி மூலயமா போகணும். அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ போகும்போது மேக்ஸிமம் எல்லாம் வந்து டூர் விசாவில் தெரிஞ்சே போகிறாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் விசாவில் போனால் தொந்தரவே இல்லை இல்லையா, ஏன் டூர் விசாவில் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இல்லாமல் ஏன் போகணும்? இப்போ கவர்மெண்ட்டே வந்துட்டு ரெஜிஸ்டர்டு இதெல்லாம் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி மூலயமா நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா, இல்லை ஒரு படிக்கிறதுக்கு போகிறோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். யாரோ ஏஜென்ட்டு அவங்கவுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. டூர் விசாவில் நம்ம போகிறத அவாய்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. எந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலும் முதல்ல சேஃப்டி மெஷர்ஸ் என்னன்னு பார்த்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிங்கன்னா உங்களை வந்து உடனே ரெஸ்கியூக்கு வந்துடுவாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ இதெல்லாம் செக்அப் பண்ணிட்டு தான் போகணும். லோக்கல் கார்டியனை அங்கே யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு ஏதாவது நமக்கு பிரச்சனைனா அவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி. என்னோட மகள் கூட வெளிநாடுகளில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் செக்அப் பண்ணி தான் அவங்கள ஃபீட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கோம். இப்படி இருக்குது, இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோமோ அதுதான். அட்லீஸ்ட் நமக்கு தெரியலனா கூட நாம் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்காம குழந்தைங்களுக்கு வேறு யார் சொல்லி தருவா? நிச்சயமா பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. மேம், பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக காவல்துறை சார்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க மேம்? நிறைய பண்ணிகிட்ருக்கோம் போலீஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் முதல்ல குழந்தைங்கள் மத்தியில் இருக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு குழந்தைங்கள்ட்ட என்னென்ன ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, எப்படி ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட அணுகணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலை முதல்ல குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். அடுத்து பார்த்தோம்னா 100 இதுக்குன்னே வந்துட்டு 10/24/7 வந்து ஒரு டெடிகேட்டிவ் டீம் இருக்காங்க. வர ஹெல்ப்லைன் கால்ஸை ப்ராப்பராக அவங்களுக்கு நியரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு டைரக்ட் பண்ணி உடனே நியரஸ்ட் பேட்ரோல் போயிட்டு அந்த பிரச்சனையை அணுகி அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ப்ளஸ் காவல் உதவி ஆப்பை வித் லொக்கேஷனோட நம்ம வந்து வரும்போது நம்ம ஹெல்ப்புக்கு கொண்டு போயிடுறோம். ஒரு டெடிகேட்டிவ் டீம் இருக்குது. வர ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து கால்ஸ் ரிசீவ் பண்ணி நியரஸ்ட் ஆஃபீஸருக்கு சொல்லிட்டு அதோட கம்ப்ளைண்ட்ஸும் வாங்குகிறோம். என்ன ஆச்சு, போனீங்களா, எப்படி முடிச்சுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிட்டன் வாங்குகிறோம். அதே மாதிரி காவல் உதவி ஆப், அதில் வர கால்ஸு, அதில் ஏதோ ஒரு அழைப்பு வந்ததுன்னா அது எப்படி முடிஞ்சுது, அது என்ன பிரச்சனை, சிஎஸ்ஆரா எஃப்ஐஆரா, அது நார்மலா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபைனல் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி அதை முடிக்கிறோம். அடுத்து வந்து எல்லா கல்லூரி அண்டு பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறோங்க. இப்போது நிர்பயா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பெண் குழந்தைங்களுக்கு, ஒர்க்கிங் விமன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு எமர்ஜென்சியில் எப்படி டக்குன்னு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு தற்காப்பு கலை சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள ட்ரைன் அப் பண்ணியிருக்கோம். விமன் இஷ்யூவோ இல்லை சில்ட்ரன் இஷ்யூவோ ஸ்டேஷனுக்கு வருதுன்னா அதில் 0 டாலரன்ஸ். அதில் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், சாயங்காலமாவா, அந்த கதையே இல்லை. இம்மீடியட்டாக வந்துட்டு அதில் எஃப்ஐஆரோ சிஎஸ்ஓ அந்த பிரச்சனையை முதல்ல வந்து அணுகி என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அதை சால்வ் பண்ணுறதுக்கு 0 டாலரன்ஸ் எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் சென்சிட்டேஷன். விமன் இஷ்யூ வருதுன்னா கரெக்டாக அது ஒரு விமன் ஆஃபீஸர் கூட வச்சுக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை அணுகணும். அந்த விக்டிம்க்கு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலில் தான் வச்சு இது பண்ணணும்னு சொல்லி அந்த சென்சிட்டேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து எப்படி சிடபிள்யூடி கேசஸ் அணுகணும்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த காவல்துறையோட அந்த பாஷையை மாற்றிருக்கோம். எப்படி வந்து பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக்கல் ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். விமன் ஹெல்ப் டெஸ்க் எல்லா காவல்துறை, இப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட உட்காந்து அவங்களுக்கு தேவையானதை எழுதி அவங்களுக்கு எப்படி ஒரு பெட்டிஷன் எழுதுறது, ஒரு பிரச்சனையை எப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கிறத கூட அந்த ஒரு ட்ரைனிங் மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள். ப்ளஸ் வந்துட்டு பேட்ரோல், பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் பெண்களை வச்சு இயக்கிற மாதிரியான பிங்க் பேட்ரோல், 2 வீலர் 4 வீலர் ப்ளஸ் மென் இருக்கிற மாதிரி எல்லா பேட்ரோல் வெஹிக்கிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். டிராஃபிக் சைட்லேயும் சரி, நீங்கள் லாண்ட் ஆர்டர் சைட்லேயும் சரி, பேட்ரோல் வெஹிக்கிள் இல்லாத தெருவே நீங்கள் பார்க்க முடியாது, ரோடே பார்க்க முடியாது. உண்மைதான். எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். யார் வேணால் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், இம்மீடியட்டாக உதவி பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா மேம்? கேம்ப்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா? பீரியாடிக்கலாக அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு மற்ற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட உதவியோட, ஏன்னா இப்போ ஒரு அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணுறோம்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பார்ட்டிசிபென்ட்ஸ் தேவைப்படுறாங்க. எந்த காலேஜ் ஸ்கூல்ஸ் கேட்டாலும் அவங்களோட இணைஞ்சி நாங்கள் வந்து அவேர்னஸ் ரேலி, சின்ன சின்ன ஒரு மீம்ஸ் மாதிரியோ, அப்பப்போ நீங்கள் பீச் வரம் பார்த்தீங்கன்னா கூட இதெல்லாம் எங்களோட போலீஸ் டீம்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு மாலில் போயிட்டு சைபர் கிரைம் அவேர்னஸ் பண்ணுவாங்க. ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஜஸ்ட் அந்த வாட்டரில் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க.
எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் ஆடியன்ஸ் கிடைப்பாங்களோ அங்கே போய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல், காலேஜஸ், மால்ஸு, பீச் ஏரியா அதெல்லாம் வந்து டீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொதுமக்கள் கூடுற எல்லா இடங்களையும் திடீர்னு ஒரு நிகழ்ச்சி இப்படி ஆமா. கண்டக்ட் பண்ணி பொதுமக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிடுறீங்கன்னு சொல்லுங்க மேம். ஆமாம். இது தவிர நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். அதையும் நாங்கள் ஒளிபரப்புறோம். டெடிகேட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் அதில் போட்டு பொதுமக்கள் கூடுற இடத்துல போயிட்டு அந்த வெஹிக்கிள் நிறுத்திட்டு அதை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸு எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணுன்ற ஒரு புரிதல் கிடைக்கும். மேம் அப்போ நீங்கள் இனிமேல் ஃபியூச்சரில் காம்படிஷன்ஸும் கண்டக்ட் பண்ணலாம் மேம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம், இல்லை நிச்சயமா. பப்ளிக்கும் பண்ணலாம் மேம். இது ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அவங்களோட டைப் பண்ணிட்டுருக்கோம். இது சைபர் கிரைமில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது வேரியஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிராஃபிக் சைடு அவங்க தனியாக பண்ணுவாங்க, சைபர் கிரைமில் தனியாக பண்ணுவாங்க, விமன் விங்கில் தனியாக பண்ணுவாங்க, லாண்ட் ஆர்டரில் தனியாக. ஸோ அவங்கவுங்க பண்ணும்போது கன்சாலிடேட்டடாக ஓவரால் போலீசிங் பார்க்கும்போது அவங்கவுங்க துறை விங் ரிலே பண்ணுறது அப்படியே கன்சாலிட் ஆடியன்ஸை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். காவல்துறை அணுகும் போது பொதுமக்களுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு தயக்கம் வரத்துக்கு முக்கிய காரணம் பயம் கூட இருந்தது. ஆனால் அந்த பயத்தை தாண்டி உங்களுக்கு நாங்கள் தோள் கொடுப்போம், உங்களுக்கு நாங்கள் நண்பனாக தான் இருக்கோன்றதை காவல்துறையும் நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராங்க. நிச்சயமாக அதுக்கான முன்னெடுப்புகள் அதிகமாக போயிட்டுருக்குது. இப்போது நீங்கள் யாருமே பயப்படவே வேண்டாம். காவல்துறையை நீங்கள் வந்து பயம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து அணுகலாம். உங்கள் உதவிக்கு காவல்துறை உங்கள் நண்பன் தான். ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வன்முறை அப்படிங்கிறது சமூகத்தில் நடக்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் மேம். ஆனால் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது அந்த பெண் அதை எப்படி சமாளிக்க முடியும்? எந்த மாதிரியான வன்முறைகள்லாம் அந்த பெண்ணுக்கு எதிராக நடக்குது மேம்? டொமஸ்டிக் வயலன்ஸ் முதல்ல அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குடையின் கீழ் ஷேர் ஹோல்டிங், ஒரே ஷேர் பண்ணி வாழ்கிறாங்க இல்லையா, அது கணவனாகவும் இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், வாட் எவர் எந்த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப், மாமியாரோ நாத்தனார், இல்லை சில சமயம் பேரண்ட்ஸோ, இல்லை தான் பெற்ற குழந்தைங்களே கூட ஹராஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான உறவுகள்னாலையும் ஒரே குடையின் கீழ் வாழும்போது அந்த பெண்ணுக்கு நிகழ துன்புறுத்தல் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இப்போதைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிவில் ஆக்ட். ஆக்சுவலாக இது வந்து அந்த பெண்ணுக்கான ஒரு இப்படிப்பட்ட ஒரு துன்புறுத்தல் நிகழுது அப்படிங்கிறத பொறுத்து தான். உடனே இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உடனே அழுதுட்டு இருக்கக்கூடாது. அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ இப்போ ஒரு கணவனால் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு மாமியாரால் பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு வந்து ஒரு சிவில் ரைட் இல்லையா அது. ஸோ ஒரு சிவில் ரைட்டை நம்ம எப்படி இது பண்ணுவோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் த்ரூ கோர்ட். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் ஜேஎம் கிட்ட நம்ம வந்து முறையிடலாம். இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து எனக்கு சாப்பாடு இது பண்ண மாட்டேங்கிறாரு, இல்லை என் குழந்தைய பார்த்துக்க மாட்டேங்கிறாரு, வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களோட ரைட்ஸை கேட்கலாம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி த்ரூ சிவில் கோர்ட் மூலயமா நம்ம இது பண்ணலாம். அந்த கோர்ட் விசாரித்து அவங்கள வந்து செய்ய வைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜீவனாம்சம் கொடுக்கணும், இல்லை மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும், வாடகை கொடுத்தாகணும், குழந்தைக்கான ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு அதை செய்ய வைப்பாங்க. இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் வரும். சில சமயம் வந்துட்டு பேரண்ட்ஸே இல்லை அண்ணன் தம்பியை கூட அடிப்பாங்க, அவங்கள ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே இப்போலாம் ஹர்ட் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணிடுறோம். ஹஸ்பண்டாக இருந்தால் கூட இப்போல்லாம் வந்துட்டாங்க இல்லையா, ஒரு மனைவினா கூட அவங்களுக்கான டிக்னிட்டி கொடுத்தாகணும் இல்லையா. மனைவி எங்கள் அம்மா தானே, என் தங்கச்சி தானேன்னு சொல்லி அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது அப்படிங்கிறது வந்து சட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காது. ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடுச்சின்னா நாங்கள் அது வந்து அதை ஹார்ட் கேஸாக ட்ரீட் பண்ணி தான், அடிதடி வழக்காக ட்ரீட் பண்ணி தான் எஃப்ஐஆர் போடுறோம், ரிமாண்ட் பண்ணுறோம். மேம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வரும்போது இதில் பொய் புகார்களும் வரும் தானே, அது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? காவல்துறைக்கு இந்த பொய் புகார்கள் எவ்வளவு சவாலானதாக இருக்குது? காவல்துறைன்னு ஓரளவுக்கு காலப்போக்கில் வந்து அதுலேயே எக்ஸ்பெக்ட் ஆயிடுறாங்க. ஒருத்தர் வந்து பேசும்போதே அந்த பாடி லாங்குவேஜ், அந்த சம்பவம் நடந்ததுக்கான முகாந்தரம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. எங்களுக்கு சவாலே என்னன்னா குழந்தைகளை ஹேண்டில் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். நார்மலாக சட்டம் எப்படி எடுத்துக்கணும், குழந்தை பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் வருது. பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து அப்பா அம்மாவுக்கே பிரச்சனை, அப்பா வந்து அம்மாவோட பேரமர் வந்து குழந்தைய அப்யூஸ் பண்ணிட்டதாகவும், அம்மா வந்து மாற்றி சொல்லுவாங்க, அப்பா வந்து அப்யூஸ் பண்ணிட்டதா சொல்லுவார், இல்லைனா அப்பாவோட அப்பா அவங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. பிலோ 18 வர இந்த போக்சோ கேசஸில் எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. சில சமயம் மனசை கல்லாக்கிக்கிட்டு நாங்கள் வந்து சட்டப்படி சரி நீங்கள் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் என்னென்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணமோ அதெல்லாம் கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒதுங்கிடுவோம், நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கோர்ட் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு. விமன் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா சிலது எல்லாமே இன்சைட் ப்ரிமிசஸாக இருக்கும். இப்போ அதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது. க்ளோஸ்ட் ப்ரிமிசஸில் ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கும், அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் தவிர வேறு எதுவுமே நமக்கு எவிடன்ஸ் கிடைக்காது. சட்டம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஒரு பெண் வந்து கோர்ட் முன்னாடி எனக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இல்லை டிபோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி
நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் இருக்குது. ஒரு பெண் சொல்லிட்டாங்க, ஒரு குழந்தை சொல்லிருச்சுன்னா சட்டம் எப்படி எடுத்துக்குதுன்னா அதை வந்து உண்மை அப்படின்னு தான் எடுத்துக்குது. பிஃபோர் கோர்ட்டு அந்த கோர்ட்டு தான் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது ரிலேட்டட் டு விமன் அண்ட் சில்ட்ரன். மற்ற இதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். ஃபேக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து இப்போலாம் நிறைய சிசிடிவி இருக்குது, ஃபோன், டிடிஆர், நெட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபேக்டையுமே வந்து கிராஸ் செக் பண்ணலாம். லூகாஸ் பிரின்சிபல் சொல்லுவாங்க எங்கள் இதில், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதோட டெப்ரிஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் வந்து அதை ரீச் பண்ணிடுவோம். நீங்க பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புற விஷயம் என்ன மேம்? பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் முதல்ல ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தயக்கம் வேண்டாம். சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கேலண்டர்லேயே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி எப்பயுமே வச்சுக்கணும். எப்படி ஒரு புடவையோ ஒரு நகையை பற்றியெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஏன் ஒரு பெண்கள் வந்து தனக்கான பாதுகாப்புக்கான விஷயங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கூடாதா? இந்த புடவை இந்த கடையில் நல்லாயிருக்கும், இந்த வெரைட்டி நல்லாயிருக்கும், இந்த ஃபேஸ் க்ரீம் நல்லாயிருக்கும், இந்த லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இந்த கரம் மசாலா பொடி நல்லாயிருக்கும். எல்லாமே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணுறோம். ஏன் சேஃப்டி ஆங்கிளில் மட்டும் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஒன்ஸ் வெளியில் வந்துட்டோம் வீட்டை விட்டு அப்படின்னும் போது நம்ம பொது வெளியில் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உடனே ஒருத்தன் துன்புறுத்துறான் அப்படின்றதுக்காக பயப்படக்கூடாது. அதை வாய்ஸ் ரைஸ் பண்ணி அது உடனே பக்கம் இருக்கவங்களாம் ஹெல்ப்புக்கு வந்துடுறாங்க. ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு பிரச்சனைனா உடனே பஸ் கண்டக்டரோ டிரைவரோ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க. அதேமாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் 100 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் வந்துடும். முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா அதை சகிச்சிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. யூ ஜஸ்ட் ரைஸ் த வாய்ஸ். அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக தப்பு பண்ணுறோம் பயப்படுவோம். வாய்ஸ் ரைஸ் பண்ணி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கறது, நீ செய்கிறது எனக்கு பிடிக்கலன்றதை அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், எவிடன்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயக்கம் வேண்டாம். ப்ராப்பர் ஏஜென்சியை நீங்கள் அணுகணும். எந்த விஷயத்துக்கு இது கோர்ட்டா, இது போலீஸ் ஸ்டேஷனா, யாரை அணுகணும், அட்வொகேட் பார்க்கணுமா இல்லை ஒரு டாக்டர் பார்க்கணுமா, அந்த மாதிரி சில சமயம் வந்துட்டு எமோஷனல் இதுவாக இருக்கும். ஜஸ்ட்டு எந்த எதுவும் பிரச்சனை இருக்காது, எமோஷ்னலாக மட்டும் நம்ம டிஸ்டர்ப் ஆகிருப்போம். ஸோ அப்போது கவுன்சிலிங் நமக்கு தேவைப்படும். அதில் வந்து தயக்கமே இருக்கக்கூடாது. இது நம்ம போனால் என்ன மென்டல் சொல்லிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு மனநிலை மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். போனால் நம்மளை வந்து மென்டல் நினச்சிப்பாங்களோ அப்படின்லாம் சில பேர் ஒரு டேபு இருக்குது. அப்படிலாம் இல்லை. எப்படி ஃபிசிக்கலாக நமக்கு ஹெல்த் சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறோமோ அது மாதிரி மனநிலையில் ஒரு மாற்றம் வரும்போது நம்ம போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கிறதுல எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. ப்ராப்பர் ஏஜென்சியை எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு ஹெல்ப் வேணும்னா அது தயக்கம் இல்லாமல் கேளுங்க. அந்த ஏஜென்சியை அணுகுனீங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு செக்ஷுவல் அபியூஸ், அதாவது பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான ஒரு பெண் தன்னை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உடல் ரீதியா மன ரீதியா வெளியில வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி ஏதாச்சும் இருக்காங்க? கவர்மெண்ட்லேயே இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ மெடிக்கல், விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. த்ரூ ஒன் ஸ்டாப் சென்டர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சியே பண்ணுறாங்க. ரிப்போர்ட் ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் மிஷினரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஒன்லி திங் வந்து இது வேணும்னு சொல்லி கேட்கணும். நம்மளும் கேட்பாங்க ஏஜென்சியில் வந்து உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணுமா, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு கேட்பாங்க. வேணும்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பெண்கள் வந்து அந்த காலகட்டத்தில் தயங்கின ஒரு துறை காவல்துறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் அப்போவே இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் வருவேன்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஆக்சிடென்டலாக தான் வந்தேன் நான். குரூப் 1 எக்ஸாம்ஸில் ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் அவங்கவுங்க ரேங்கிங் அடிப்படையில் பணியிடம் ஒதுக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிஓ வரும், அதுக்கப்புறமா டிஎஸ்பி வரும். எனக்கு வந்து டிஎஸ்பி வந்திருந்தது. ஸோ தயக்கத்தோடு தான் வந்தேன் நான். ஆனாலும் வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது அப்படின்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம சமுதாயத்தில் பெண்களோட நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெருசாக வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஈவன் குடும்பத்திலே கூட பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த துறைக்கு நான் வந்ததுக்கப்புறம் வனிதா வந்து சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதன்முறையாக நான் வந்து நைட் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன். நைட்டு 12 மணிக்கு நான் வந்து நகரத்தின் பாதுகாப்புக்காக போனேன் அப்படின் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 6 மணிக்கு மேலே வெளியில் போனா கூட அம்மா வரணும் இல்லை ஹஸ்பண்ட் கூட வரணுன்ற ஒரு நிலையில இருந்து நான் வந்து நகரத்தின் பாதுகாப்புக்காக நைட்டு வெளியில் போகிறேன் அப்படின் போது அது ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்ணுற இடத்துல இருந்து சர்வீஸ் கொடுக்குற இடத்துக்கு போகிற அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபீல் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் இப்போ நிறைய துறைகளில் முன்னேறிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் பெண்கள் இந்த துறையில் முன்னேற நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்னும் வந்து நம்ம நிறைய லாங் மைல் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். வந்திருக்கோம் ஓரளவுக்கு. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா பொதுவாக மீடியாவில் வந்துட்டு மேல் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. விமனை வந்து ஒரு அப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து விமன் எது சொன்னாலும் வந்து ஒரு சப்மிசிவாக சொல்லணும், இல்லை ஃபேஷன் டாமினேட்டிங்காக இருக்கணும்
அந்த மாதிரி இதுதான் நம்ம பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக இல்லை வந்துட்டு ஒரு விக்டிம் ஓரியன்டாக பார்க்குறதுக்கு அந்த ஸ்டீரியோ டைப்பிக் மட்டும்தான் விமென்க்கு கொடுக்குறாங்களே தவிர ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிற இடத்துல வந்து விமென்க்கான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அந்த இடத்துல அதுக்கான தகுதி இருந்தால் கூட சில சமயம் வந்து மறுக்கப்படுது. டெசிஷன் மேக்கிங் இடத்துல வந்து பெண்கள் வந்து வரணும். அதுக்கு நம்மளே நம்ம தயார்படுத்திக்கணும். தயாராக இருக்கிற பெண்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கணும். இங்கே இருக்கிற சொசைட்டி மெயினாக வந்துட்டு பாலிடிக்ஸ்லேயும் சரி, காவல்துறையிலையும் சரி, இல்லை ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் எல்லா துறைகள்லையுமே வந்து பெண்கள் வந்து அந்த உயரிய இடத்துக்கு போகிறதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முன்வரும். அப்போ தான் நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம செய்ய முடியும். அந்த டெசிஷன் மேக்கிங் இடத்துல நம்ம இருக்கணும். அது வந்து நம்ம ஹெசிடேட் இல்லாமல் இன்னும் நம்ம அரசியலில் நம்ம வந்து முன்ன இடத்துக்கு வரணும். அப்போ தான் இடஒதுக்கீடு வந்து லோக்கல் பாடியில் மட்டும் 50% இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லா இதுலேயுமே நம்ம வந்து 50% வந்து வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. அது இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாலிசி மேக்கிங் இடத்துல பெண்கள் வரும்போது பெண்களுக்கான தேவைகள் முழுமையாக பூர்த்தி அடையும் நீங்கள் நம்புறீங்க? நிச்சயமா. எப்பயுமே பெண்கள் வந்துட்டு தியாகி ஒரு மனப்பான்மையிலே வந்து வளர்க்கப்படுறாங்க. அப்படி இல்லாமல் எப்பயுமே ஒரு பெண் வந்து ஸ்ட்ராங்காக வளர்க்கப்படணும். மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி. நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஃபினான்ஷியலை எப்படி வந்து பாதுகாப்பாக இது பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து நமக்கு இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. எப்படி நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் அந்த லிட்ரஸி வந்து நிறைய பெண்களுக்கு இல்லவே இல்லை. அட் த மேக்ஸிமம் அவங்களுக்கு அந்த நகை எடுக்கிறது அதை தவிர பெருசாக ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லை. எப்படி ஒரு பணத்தை பெருகி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நாலேஜை எடுத்துகிட்டு வரணும். இந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தெரியணும். ப்ளஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே மூலையில் போய் உட்காந்து அழுகுறது, நான் எப்படி வெளில வருது, அந்த டாபூஸ் சொல்லுவாங்களே, ஒரு பிரச்சனை ஐயோ நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். அதை ஹவு வி ஹேண்டில் அப்படிங்கிறது தான் மேட்ரு. எதையுமே வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்ரோச் பண்ணுறது இல்லாமல் நடந்து போச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு புரிதல் எப்பயுமே நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம வீட்டு பெண்களை சப்போர்ட் பண்ணணும். என் வீட்டிலாம் இப்படி நடக்காது, என் வீட்டு பெண்ணாக இருந்தால் நான் இப்படி கொலை பண்ணிடுவேன், என் வீட்டு பெண்ணாக இருந்தால் நான் எல்லாரும் வெட்டி போடுவேன், அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்டு பெண்களை நம்ம எப்படி பாதுகாப்பாக இந்த சொசைட்டியில் ஒரு சேஃபாக ஒரு ஸ்ட்ராங்கான விமனாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினச்சாவே வந்து சொசைட்டியே முன்னேறிடும். ஸோ ஒரு பெண் அப்படிங்கிறவ வந்து உடலளவும் சரி, மனதளவும் சரி, அது தாண்டி கல்வியை வென்ற பிறகு பொருளாதாரத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிறப்பு விருந்தருடைய அறிவுரையா இருக்கு. எல்லா பெண்களும் நிச்சயமா நம்ம மேடம் சொன்ன அறிவுரையை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். மேடம், இவ்வளவு நேரம் எங்க நேயர்களுக்காக உங்களுடைய பிஸி ஷெடியூலையும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நன்றி மேம். நன்றி. இதுவரை சென்னை பெருநகர காவல்துறையின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவின் காவல் துணை ஆணையர் டாக்டர் ஜி வனிதா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.